எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரிச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தை கூட பிணைஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் 1.5 குளிக்கிற 2 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இது கூட ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் மசாலாவும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது வதங்குறப்பவே இது கூட கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது மாதிரி கீர்னதை 3 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடுங்க. இதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து மசாலா என்ன பார்த்திங்கன்னா 3 மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த அளவுக்கு மசாலாவெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் காரம் எல்லாம் கருகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. ஆயில் நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த வெங்காயத்தையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட அடுத்ததாக வந்து நம்ம சேர்த்த போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தக்காளின்னு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 3 சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை இது கூட ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது இந்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி. அப்புறம் மசாலாவும் நல்லா சேர்ந்து நல்லா ஒன்றா வதங்கி வரும். ஆயில் இந்த அளவுக்கு சேர்ந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம காய்கறிகள் கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், அப்புறம் 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட எல்லாம் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் ஆகும். இது மாதிரி நல்லா மசாலா கூட சேர்ந்து காயெல்லாம் வதக்குங்க. இந்த காய் மசாலாலாம் ஒட்டி வரந்தால் தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா கூட. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம மசாலா இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். தேங்காய் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், 2 சின்ன வெங்காயம், மிளகு ஒரு 10 இது மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் இது இப்போது மிக்சியில் சேர்த்திக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிளகு வந்து உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்து பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 3 இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே இந்த காயும் நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு குழம்பு நம்மளாம் சேர்த்து வச்சிடலாம். இப்போது மசாலா சேர்த்துட்டு தண்ணி வந்து உடனே ஊற்றிடாதீங்க. இது மசாலா கூட தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் காய் கூட எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் தேங்காயும் மசாலாவும் சேர்ந்து நல்லா ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்து மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம்.
இந்த குழம்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து அரைக்கிறப்போ. அதனால் தண்ணி வந்து அதிகமாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ உப்பு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைம்லையே. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். மிக்ஸி அளவு தண்ணியை சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சு இது வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய் வந்து குலையாமல் நல்லா வெந்து வரும். அதனால் விசில் மட்டும் கவனமாக வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதிகமாக விசில் விட்டிங்கன்னா வந்து காயெல்லாம் குழஞ்சி போயிடும். இப்போ மூடி வச்சு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதக்கூடையும் இட்லி தோசை இது மாதிரி டிஃபன் வெரைட்டிக்கும் சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இலைகள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போது நம்மளுக்கு சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.